அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்கலாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு 7783 அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வந்து நேரடி பணி நியமனம் வந்து வழங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7783 போஸ்டிங் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து அங்கன்வாடி பணியாளர்கள், இன்னொன்று வந்து அங்கன்வாடி உதவியாளர்கள், இன்னொன்று வந்து மினி அங்கன்வாடி பணியாளர்கள். ஸோ 3 வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம டீட்டெயில்டாக இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் வந்து போயிட்டுருக்க பாருங்கள். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 7783 அங்கன்வாடி ஊழியர்களின் நேரடி பணி நியமனத்திற்கு ஏப்ரல் மாதத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏப்ரல் மந்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான அரசாணை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேஜை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரோல் போகும். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அங்கன்வாடி பணியாளர்கள், அதுக்கான உங்களுக்கு ஜாப் அப்ளிகேஷன் வந்து வேணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ ரெண்டாவது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர், மூணாவது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து லோட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அந்த பேஜ் வந்து லோட் ஆகும். இதை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அங்கன்வாடி பணியாளர்கள், இந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதுசாக ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரெண்டாவது இருக்கிறது வந்து அங்கன்வாடி உதவியாளர், மூணாவது இருக்கிறது வந்து குறு அங்கன்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மினி அங்கன்வாடின்னு போட்டிருக்கிறாங்க. அதோட பணியாளர்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். ஸோ இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட பேஜ். ஸோ உங்களுக்கு ஆன்லைன்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் அப்படின்னு இருக்கலாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான விண்ணப்பம் இது. இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ இங்கே வந்து ஒட்டணும். இந்த இடத்துல வந்து புகைப்பட கையொப்பத்துடன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்களா. ஸோ உங்களோட ஃபோட்டோவில் நீங்கள் வந்து சைன் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்றதும் அதுக்கப்புறம் திட்டம் அப்படின்றதும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், இந்த பாக்ஸில் உங்களோட பேர் எழுதணும். கணவர் அல்லது தகப்பனார் பெயர் இங்கே ரெண்டாவது பாக்ஸில் எழுதணும். ஸோ அதுக்கடுத்து உங்களோட அட்ரஸ், அப்புறம் வந்து ஃபோன் நம்பர், ஸோ அதை ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து 4வது காலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கே இருக்கிறீங்க, பேரூராட்சியா நகராட்சியா மாநகராட்சியான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதோட பேர் இங்கே எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஊராட்சி இல்லை கிராமமாக இருந்துச்சுன்னா அதோட பேர் இங்கே நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம் கோரும் காலி பணியிட குழந்தைகள் மையத்தின் எண், பெயர் மற்றும் முகவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த அங்கன்வாடிக்கு நீங்கள் வந்து வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அங்கன்வாடி மையம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதோட நம்பரு, பேர், அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ்ஸு, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த எந்த ஊரில் இருக்கிறோ அதோட நம்பரு, பேர், அப்புறம் வந்து முகவரி, ஸோ இது எல்லாமே இங்கே இதில் வந்து எழுதணும். அட்ரஸ்ஸு, நேம் எல்லாமே எழுதணும். அதுக்கடுத்து வந்து கல்வி தகுதி, நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் எழுதணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 12th நீங்கள் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து சுய சான்றப்பமிட்ட நகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா 12th சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நீங்களே சைன் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து உங்களோட ஏஜ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ உங்களுக்கு வந்து என்ன ஏஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வந்து எதில் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து தாவா, தாப்பா, ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த இதில் வந்து உங்களோட கேஷ் வருதோ ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இருப்பிட முகவரி சான்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து வாக்காளர் அடையாள அட்டை, இல்லைன்னா ரேஷன் கார்டு, இல்லைன்னா ஆதார் கார்டு, ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சியா பேரூராட்சியா நகரமா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே நீங்கள் எந்த குழந்தைகள் அங்கன்வாடிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அதே ஏரியாவோட சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வார்டு நம்பர் 1க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வீடும் அங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து
அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வார்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எந்த அங்கன்வாடி மையம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையங்களில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதே கிராமத்தை சேர்ந்தவங்களா, நீங்கள் வந்து எந்த கிராமத்துக்கு நீங்கள் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ நீங்களும் அதே கிராமத்தில் தான் இருக்கீங்களா, இல்லைனா வேறு ஏதாவது கிராமத்தில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமண நிலை வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆம் இல்லை அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கணவரால் கைவிடப்பட்டவர், இதுக்கு வந்து ஆம் அல்லது இல்லை அப்படின்றது கொடுக்கணும். அடுத்து வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாசிச்சுட்டு உங்களுக்கு வந்து எதுவும் இருக்கா இல்லையா அப்படி ஆம் இல்லை அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து திருமணம் ஆகவில்லை அப்படின்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து கேட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, ஸோ நீங்களே வந்து மாற்றுத்திறனாளி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்களோ ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வாசிச்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடம் நாள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எந்த பிளேஸு என்னைக்கு டேட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். உங்களோட சைன் இங்கே வந்து பண்ணணும். ஸோ இவ்வளோதாங்க அப்ளிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா பணியாளருக்கு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு மற்ற 2 அப்ளிகேஷனுமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் பணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம பணியாளர் அப்படின்னு இருந்துச்சு, இது வந்து உதவியாளர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறு அங்கன்வாடி. ஸோ உங்களுக்கு வந்து மினி அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ இது வந்து அதுக்கான அப்ளிகேஷன். ஸோ 3 அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே மட்டும்தான் உங்களுக்கு வந்து மாறும். அது மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அங்கன்வாடிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த அங்கன்வாடி எங்கே இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வெப்சைட்டோட லிங்க் வச்சுருக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து ஃபில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.